என்னதான் நிலவரே தெரியல, பயமா இருக்கு பார்த்தாலே எனக்கு. சரி கதிரெல்லாம் பசங்க பார்ப்போம். ஹலோ ஹலோ, யாரு கதவு திறக்க? கதவு திறக்க, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, இந்த கதவை வேற திறக்க மாட்டாங்க, எனக்கு மயக்கமா இருக்கு. டி கதவு திறந்தா என்னால முடியல, எனக்கு மயக்கமா இருக்கு. வேற எவன்தான் எனக்குள்ள பூட்டி வச்சதுன்னே தெரியல எனக்கு. எவனாவது நம்மள எல்லாம் பூட்டி வச்சுட்டு விளாண்டுட்டு இருக்கானு கூட தெரியல. Artlist.io இப்படியே கதவை தட்டிக்கிட்டு இருந்தா சரியாட்டு வராது. நம்ம ஏதாவது ஒரு வழியில பார்க்கணும். ஏய், என்ன இது? போனு பாஸ்வேர்ட் வேற வச்சிருக்கானுங்க. சரி, எமர்ஜென்சி எதுவும் பண்ணுவோம். நெட்வொர்க்கும் இல்லையா? ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் தான் ஜெனி பேசுறேன். என்னை காப்பாத்துங்க, நான் தனியா இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன். நீ ஜாஸ்தி பேச மாட்டேன். ஹலோ ஹலோ. நான் சொல்றத பொறுமையா கேளு. என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. இப்ப நான் சொல்ற போறது அப்படி கேட்டுட்டு வந்தனா நீ என் கருத்தை பத்தின தெரிய வரும். உன்னோட அழகு திமுறை பண பலம் ஆள் பலம் அதெல்லாம் என்கிட்ட வேணாம். நீ என்ன பண்றன்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். சர்வரன்ஸ் கேமரா இந்தலாம் இருக்கு. உன்னோட மொத்த டீட்டெயில் என்கிட்ட இருக்கு. உனக்கு என்ன அது புரியும்னு நான் நம்புறேன். ஐயோ, எனக்கு பசிக்குது, எனக்கு சரியான பசியா இருக்கு, தண்ணி தாகமா இருக்கு, எனக்கு கொடுமை பண்ணாத, எனக்கு மயக்கமா வருது, தயவு செய்து எனக்கு ஏதாவது கொடு. யாராதான் இருக்கும் எனக்கு அடுத்தது? ஒருவேளை அந்த காஃபினால இருக்குமோ? எனக்கே புரியல, யாராதான் இருக்கும். ஒருவேளை அவனும். வினோத், எதுக்கு என்ன கூப்பிட்ட? இனிமே நம்ம சேருமான்னு தெரியல, நம்ம பிரிஞ்சிடலாம். ஆனா நான் இல்லாம நீ வேற ஆள் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிற மட்டும் நடிக்காத. அது மட்டும் நடக்கவே நடக்காது. வினோத், நீதான் எனக்கு தெரியும். நீதான் என்னை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செய்து என்னை விட்டுரு. நான் ஒன்னும் அவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா தான் இல்ல. என் வீட்டை நான் ஃபோர்ஸ் பண்ணலாம் தான் அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். தயவு செய்து என்னை விட்டுரு. ஹலோ வினோதா, நானா ஏதோ எல்லாம் தெரியும்னு சொன்னேன். இந்நேரத்துக்கு என்ன கண்டுபிடிச்சிருப்பேன் நினைச்சேன். நீதான் பெரிய புத்திசாலியாச்சே. என்ன கண்டுபிடி. எனக்கு தெரியும், நீதான் தெரியும். எனக்கு நல்லா தெரியும், நீதான் நீங்க கண்டு வச்சுட்டு இருக்கேனே. உனக்கு என்னதான் வேணும்? உனக்கு பணம் வேணுமா, நகை வேணுமா, என்னதான் வேணும்? தயவு செய்து சொல்லு, நான் கொடுத்துறேன். என்ன மட்டும் விட்டுரு. தயவு செய்து என்ன மட்டும் விட்டுரு. உனக்கே நல்லா தெரியும் எனக்கு எதுக்கு நான் பயப்படுறேன். என்னை இங்க தயவு செய்து மட்டும் விட்டுரு வினோத். திரும்ப திரும்ப நீ தப்பாதான் நினைச்சுக்கிட்டு இருக்க. உனக்கே தெரியும் வினோத் ஒன்னு உண்மையா லவ் பண்ணாரு. ஹலோ ஹலோ.
என்னடி இவ்வளவு மெதுவா போற உருட்டாத பிரச்சனை உங்களுக்கு? வேகமா போற தலை வலிக்குது தெரியுமா தடிச்ச போத வரணும் இறங்கல வேகமா எனக்கு தெரியும் என் படத்துல நீங்க தான். நான் ஒரு பிள்ளையை கொண்டது என்னோட தப்பு தான். எனக்கு தயவு செய்து மன்னிச்சிருங்க. நான் ஏதோ முட்டாள்தனமா குடி போதையில அப்படி பண்ணிட்டேன். தயவு செய்து மன்னிச்சிருங்க. எனக்காக என் ஹஸ்பண்ட் அவர் காத்துட்டு இருப்பாரு. ப்ளீஸ் விட்டுருங்க. இன்னும் நீ என்ன கண்டுபிடிக்கலையா? யார் யார் பேரையும் சொல்லிக்கிட்டு இருக்க? அப்ப என்ன இவ்வளவு பேரோட பாவத்தை சம்பாதிச்சிருக்கியா? என்ன பொறுமையா யோசிமா யாருன்னு? ஐயோ, நான் என்னதான் பண்ணேன்? நான் பண்ணது எல்லாமே தப்புதான். ஆனா எனக்கு பசிக்குது. ஐயோ, என் மூச்சு இப்படி இருக்கு. ஐயோ கடவுளே. சேலை வந்து அழகே கெடுக்குது. இந்த படத்துலலாம் உங்களோட டைரி எப்படிங்க? 10 அக்டோபர் 2019. இதுதான் நான் அவளை பார்க்கற கடைசி நாள். என்னை விட்டு போயிட்டா. அவளோட அம்மா நானும் அவளை சேரக்கூடாதுன்றதுக்காக ஆளை வச்சு அடிச்சு மிரட்டினாங்க. என்னோட பலத்துக்கு என்னால எதிர்த்து போராட முடியல. அவளை மறந்து வாழவும் முடியல. அம்மாவா? யாரா நீ? எனக்கு எதுக்குமே இதெல்லாம் சொல்லணும்னு என்கிட்ட நினைக்கல. எங்க அம்மா என்ன அவளை பிடிச்சாங்களா? எங்க அம்மாவா? ஐயோ கடவுளே, என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. இது எல்லாமே சுத்தமா பொய். அப்ப யாருமே உண்மையா இருக்கா? தெரியும், நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். சாவடிச்சிருக்கேன், கொலை பண்ணியிருக்கேன். என்னோட வயசுல மட்டும் தப்பு தப்பா பேசியிருக்கேன், தண்ணி அடிச்சிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் நீங்க எடுத்து ஜெயிக்க முடியும். நீங்க இப்படி சாவடிக்கிறேன். யாருமே உனக்கு உண்மையா இருந்தது இல்லையா? சொல்லு. கலை, ஜனனி, ஒன்று கேட்கணும். நம்ம எங்கேயாச்சும் சாப்பிட போலாமா? அதெல்லாம் ஒண்ணுதான். எங்கேயாச்சும் போயிட்டு வரலாமா சாப்பிட? உனக்கும் மினியும் பசிக்குதான்னு சொல்ல. வேணாம் சொல்லிட்டேங்க. உனக்கு சாப்பாடு எங்கேயாச்சும் சாப்பிட இல்லே பசி கிட்ட. ஜனனி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். தப்பா நினைச்சுக்க மாட்டேன்ல? சொல்லுங்க. நான் தப்பா நினைச்சேன். ஜனனி, நம்மளுக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம 2 வீட்டு சைட்லயும் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏதாச்சும் டிஷ் இருக்கான்னு கேட்டு எங்க போனாலும் ஃபாலோ பண்றாங்க. நம்மளும் நம்ம லைஃப் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம். சொல்றது உண்மைதான். எனக்கு ஓகே தான். நோ ப்ராப்ளம். ஜனனி, ஹாய் கலா, எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ ஜனனி, இட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் மந்த். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் கண்டிப்பா இது ரொம்ப கண்டிப்பா சேஃபா இருக்க வேண்டிய மந்த். டெலிவரி வரதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாமே கரெக்டாக சாப்பிடுங்க. டிராவலிங் இதெல்லாம் பார்த்துக்கோங்க.
மெடிசன்ஸ்லாம் கரெக்டா எடுங்க. அண்ட் கலை நீங்க கண்டிப்பா அவங்க கண்டிப்பா நல்லா பாத்துக்கணும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நல்லா பார்த்துப்பேன். ஓகே, தேங்க்யூ. நீ ஆசைப்பட்ட தண்ணி எங்களால உனக்கு வாங்கி கொடுக்க முடியாது, அதனால எங்களால ஒண்ணு சொல்றேன்னு சொன்னா அதை பத்தி என்கிட்ட ஒண்ணுமே கேட்கல. என்னதுடி, என்ன சர்ப்ரைஸ்? என்னது, என்னாச்சு? இல்லடி, நானு பிரெக்னன்டா இருக்கேன். வாட்? ஃபன் தானே சொன்ன, இப்ப என்ன சீரியஸா பிரெக்னன்டா இருக்கியா? உண்மையாவா? அதெல்லாம் சாதிச்சுட்டா வந்திருக்கு. அதோட புருஷனே ஏமாத்தி பிரெக்னன்ட் ஆக்கியிருக்கான். உண்மைதான்டி அவங்க எல்லாம் சொல்றது. இதுக்கப்புறம் எப்படி எங்க கூட எல்லாம் ஃபன் பண்ணுவேன்? குண்டு அசிங்கமா ஆயிருவேன், சைஸ் போட்டுருவேன். வேணுமா உனக்கு அதெல்லாம்? அப்படிலாம் இல்லடி, மேரேஜ் ஆச்சு, லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகிறது. என்னடி எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன், இப்ப நீயே ஃபேமிலி அது இதுங்கிற சிறப்பா இருக்கு. இல்லடி, இது எங்க 2 பேர்த்தோட விருப்பத்தோட தான் நடந்துச்சு. இனிமே நீ ட்ரிங்க் எல்லாம் குடிக்க மாட்டியா? எப்படி? எங்க பாரு, ஒண்ணு புரிஞ்சுக்கோ, உன்னோட லைஃப் உன்னோட ஃபேமிலி லைஃப் செட் ஆகாது சரியா? ஒண்ணு உனக்காக வாழ, இல்லன்னா உன் ஃபேமிலிக்காக வாழ. நீயே முடிவு எடுத்துக்கோ சரியா? நாங்க வந்து நாங்க வந்து போயிட்டு வரோம். என்னதான் பண்றது? எங்களை பார்த்து சொல்லலாம்னு வந்தா இந்த மாதிரி குழப்பம் போடுங்க. ஹாய் ஜனனி. இவங்க நான் உன் ஃப்ரெண்ட். ஹாய் வெண்பா. ஸோ உங்களுடைய செக்அப் நான் பண்ணி செக் பண்ணிட்டு சொல்றேன். ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கு உடம்பு? ஒழுங்கா சாப்பிடுறீங்களா? நிறைய தடவை அட்வைஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா எடுக்க சொல்லி. ரொம்ப வீக்கா இருக்கு ஜெனி. அண்ட் ட்ரிங்க் பண்றீங்களா ஜெனி? நான் நிறைய தடவை சொல்லியிருந்தேன், நீங்க நிறைய தடவை இதுக்கு முன்னாடி இந்த ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு அதெல்லாம் ஒண்ணு சொன்னதில்லை. ஆனா இப்போ நீங்க கல்யாணம் பண்ணி கருவு வச்சிருக்கீங்க வயிற்றுல. இந்த நேரத்துல இந்த ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வேணா நான் நிறைய தடவை அட்வைஸ் பண்ணிட்டேன். திரும்பி செய்யறது எனக்கு சரியா படல ஜெனி. பாருங்க, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் கூடாது. பிரெக்னன்சி டைம் கண்டிப்பா சீரியஸா இருக்கணும், புரிஞ்சுதா? அது அவங்க லைஃப் ஸ்டைல் டாக்டர், நம்ம ஏன் தலையிடணும் இதெல்லாம்? என்னவா பேசுறீங்க? இப்ப அவங்க கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளைக்கு ரெடியா இருக்காங்க. இந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ட்ரிங்க் பண்றது, இந்த மாதிரியான பழக்கம்லாம் எப்படி சரின்னு பண்றீங்க? எனக்கு இது சத்தியமா பிடிக்கல. சரி, தயவு செய்து மாத்திக்கோங்க, இல்லாட்டி நான் கலைக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி. வேணா டாக்டர், நான் நேச்சுரலா பண்ணணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, என் விஷயத்துல தலையிடாதீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய தடவை இந்த கருவு கலைக்கிறத பத்தி வந்திருக்கீங்க, நான் அதெல்லாம் நான் சொன்னதில்லை. பிகாஸ் நீங்க அப்போ அன்மேரிட், இப்போ நீங்க மேரிட். ஸோ இது கலெக்ட் நான் இன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். இதை நீங்க கண்டினியூஸ் பண்ணீங்கன்னா என்கிட்ட நீங்க வர தேவையில்லை. ஹாய் கலை, சாரி டு இன்ஃபார்ம் யூ, உங்க பேபி கலந்துருச்சு. முட்டாள்தனமா உனக்கு இத்தனை நாள் நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன். நீ முழுசா சுத்திக்கிட்டு இருந்திய உன் ஃப்ரெண்டுன்னு ஒரு ஆளு, அதான் வெண்பா. அவன் என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னான். அதுக்கப்புறம் தான் நானே டாக்டர் கிட்ட போய் விசாரிச்சேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். இதுக்கப்புறம் பிள்ளையும் வேண்டான்னு குடும்ப கட்டுப்பாடையும் செஞ்சுட்டு வந்திருக்க. நான் அப்படி உனக்கு என்னதான் பாவம் பண்ணி தொலைஞ்சேன்னு எனக்கே தெரியல. வணக்கம் வெண்பா. எஸ் சொல்லுங்க. வெண்பா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க. அன்னைக்கு நீங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒரு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க, அதெல்லாம் உண்மையா? ஆமா உண்மைதான். ஏன்? நீங்க சொல்ற பார்த்தா நம்புற மாதிரியே இல்லையே அந்த விஷயத்த. இதுதான் உண்மை. நானும் உன்கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்கல. நம்பிக்கலைன்னா போய் உன் டாக்டர்கிட்டே கேட்டுக்கோ. சரி, இதுக்கப்புறம் இதை நான் பாத்துக்கிறேன். ஜனனி, நான் ஒன்றும் உன்னை கொலை பண்ணணும், உன்கிட்ட இருந்து ஏதாச்சும் வாங்கணும்னு இங்கே உன்னை கடத்திட்டு வரல.
அந்த குழந்தை உன்னோட வயிற்றுல பட்ட கஷ்டத்தை நீ உணரணும் தான் இங்கே நான் உனக்கு கொண்டு வந்து வச்சிருந்தேன். இது உன்னோட கடைசி நாள். இதுக்கப்புறம் நீ வெளியே போய் போலீஸ்கிட்ட சொன்னாலும் எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. நான் ஜெயிலுக்கு போக கூட தயாராக இருக்கேன். எனக்கு நீ பண்ண தப்ப நீ உணரணும், அவ்வளோதான். சாரிப்பா, என்னை மன்னிச்சிரு. நான் வெளியே போய் போலீஸ் கிட்ட எல்லாம் போவே மாட்டேன். எனக்கு யாரு நீ மட்டும்தான் இருக்க. என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ். என்னை வேணான்னு மட்டும் சொல்ல